யூரினை பிடிச்சி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு வேண்டாத வெளியேற்றுறதுக்கு தானே அந்த உறுப்பு இருக்குதுங்க. ரோட்டில் போகிற வரவங்களாம் சுகர் செக் பண்ணுறாங்க. எனக்கு சுகர் நார்மலாகவே இருக்காதுங்க, யாருக்குமே நார்மலாக. எங்கள் 2 கை எடுத்துக்கங்க, இந்த கையில் ஒன்று காட்டும், இந்த கையில் ஒன்று காட்டும் சுகருங்க. கழுத்தில் கத்தி வச்சுட்டு அவருடைய ப்ரெஷரை செக் பண்ணி பாருங்கள், ஹையாக காட்டும். கழுத்தில் கத்தி வச்சுருங்க, கொன்று வேண்டான்ருங்க. இப்போ ப்ரெஷரை செக் பண்ணுங்க, டாப்பில் காட்டும். அப்போ ஒரு நோயாளியாங்க? ப்ரெஷர் இருந்தாங்க, சுகர் இருந்தாங்க, ரெண்டுமே தாங்க. அப்போ ஏறினால இறங்கினாலும் நோய் இல்லைங்க, ஏறினால இறங்கினாலும் உங்கள் உடம்பு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, அதாங்க நோய். புரிஞ்சுதாங்க? சுகரோ ப்ரெஷரோ ஏறினா இறங்கினா நோய் கிடையவே கிடையாதுங்க. உங்கள் உடம்புல டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. ஒரு மாதிரி படபடப்பு, மயக்கம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஓகே. மற்றபடி ஏறினால இறங்கினாலும் எந்த நோயும் கிடையாது. இனிப்பு சாப்பிடுங்க, வெள்ளை சக்கரை சேர்ந்த இனிப்பை தவிர்த்து விடுங்கள். மற்றபடி எல்லா இனிப்பும் சாப்பிடணும். பாருங்கள், உடம்புல ஒரு சுவைக்கு 2 உறுப்பு வேலை செய்யும், ஒரு சுவைக்கு 2 உறுப்பு வேலை செய்யும். காரங்கிற சுவை யார் யாரெல்லாம் சாப்பிட்றீங்களோ அவங்களுக்கு 2 கம்ப்ளைண்ட் வரவே வராதுங்க. சாப்பிடவே காரம் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க, அப்படிங்கிற என்ன ஆச்சுங்க, லங்ஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ காரம் சாப்பிட்டீங்கன்னா லங்ஸ் வேலை செய்யும். லங்ஸினுடைய துணை உறுப்பு தாங்க பெருங்குடல். பெருங்குடல்லாம் வேற ஒன்றும் இல்லைங்க, மலம் தேங்கி வெளியேற்றக்கூடிய பகுதிங்க. காரம் சாப்பிட்றவங்க லங்ஸ் பிரச்சனை வராது, டூ டாய்லெட் ப்ராப்ளம் வராது. அப்போ காரம் சாப்பிடணுமா வேண்டாமா? ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க இரவு கார குழம்பா மிளகு ரசமா சாப்பிட்ருங்க, விடிய காலையில் எந்திரிக்கும் உடம்பே எழுப்பி விட்ருங்க. போ நான் 5 மணிக்கு 6 மணிக்கு எழுப்பி விட்ருங்க. எந்திரிச்சோடனே டாய்லெட் தான் ஓடுவாங்க. அன்னைக்கு பூரா பாருங்க வீசிங்க இருக்காது. ஏன்னா பெருங்குடல் சுத்தமாகிடுச்சுன்னா லங்ஸ் கிளியர் ஆயிருங்க கண்டிப்பாங்க. ஏன்னா ஒரு சுவை சாப்பிட்டா உடம்புல 2 உறுப்பு வேலை செய்யுதுங்க. அப்போ 6 சுவைக்கு உடம்புல 12 ராஜ உறுப்புகள் இருக்குதுங்க. உப்பு சாப்பிட்டா தான் இங்கே கிட்னி வேலை செய்யும். உப்பே சாப்பிட்றது இல்லைங்க பல பேர். எப்பயுமே ஒரு சுவை சாப்பிட்டா தாங்க உடம்பு உயிர் துடிப்போடு இருக்கும், அந்த உயிராற்றலோடு இருக்குங்க. ஒரு சுவையே நீங்கள் கொடுக்கல அப்படின்னா எப்படி அது உயிராற்றலோடு இருக்குங்க? அப்போ எல்லா சுவையும் சாப்பிடணும். எப்போ சாப்பிடக்கூடாது தெரியுமா? இது திகட்டிருச்சுன்னா அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது. இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க, உப்பு ஜாஸ்தியான உங்களால் சாப்பிட முடியுதாங்க? வேண்டான்னு சொல்லுது இல்லைங்க. அதே மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, காரம் ஜாஸ்தியான உங்களால் சாப்பிட முடியுதா? நமக்கு தெரியுதுங்க. அப்போ எல்லா சுவையுமே தேவையான அளவு நம்ம சேர்த்திக்கணும். எந்த சுவையும் தவிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வேளை உணவு எடுத்துக்கும் போது 6 சுவைகளை நம்ம சேர்த்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். சார் நான் அப்போ 6 பொருளுக்கு எங்கே போகிறதுன்னு கேட்பாங்க. 6 பொருள் நான் சொல்லலைங்க, 6 சுவையை தான் சொல்கிறேங்க.